சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலையும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிகிறேன். கடந்த சில நாட்களாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உனக்கு தருவேன் என்று சொல்லி கடந்த 3 நாட்களாக தியானம் பண்ணி வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை உறுதிப்படுத்துகிறவர். சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தில் 2 தூண்களை அவர் முகப்பிலே வைத்து அதை பலம் பொருந்தியதாக இருப்பதற்காக அந்த சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான ஆலயத்தில் 2 தூண்களை நிறுத்தினார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஒன்றிற்கு பேர் போவாஸ் என்றும் இன்னொன்றுக்கு பேர் யாகின் என்று பெயர் வைத்தார். போவாஸ் யாகின் என்றால் ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எதன் அடிப்படையிலே பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? எதன் அடிப்படையிலே ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வசனத்தின் அடிப்படையிலையும் நம்முடைய அபிஷேகத்தின் அடிப்படையிலையும் அவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் இன்னும் சொல்ல போனால் அவருடைய சீஷர்களை பயந்தார்கள், நடுங்கினார்கள், கலங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இனி நமக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார், நமக்கு ஆகாரம் கொடுத்தார், நம்மை நடத்தி வந்தார். இப்பொழுது அவர் இல்லை. இனிமேல் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி பயமும் நடுக்கமும் கலக்கமும் திகிலும் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேமிலே போய் காத்திரு என்று சொன்னார். அந்த கட்டளைப்படி காத்திருந்தார்கள், தெய்வ பலத்தை பெற்று கொண்டார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஏனென்றால் அவரை பலப்படுத்துகிறவர், அவரை ஸ்திரப்படுத்துகிறவர், அவரை உறுதிப்படுத்துகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், மகனே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். தாவீதுக்கு அவருடைய நிச்சயமான கிருபை, அவருக்கு பயந்த நேரமெல்லாம், அவர் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் அவருடைய கரத்தை வைத்து உறுதிப்படுத்தி பலப்படுத்தினவர். உங்களையும் பலப்படுத்த, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பலவீனமான சமயங்கள் வரும்பொழுது, தளர்ந்து போகும்போது நம்மை பலப்படுத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறதுனால தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை கொடுத்தவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you.